நடிகர் விஜயனுடைய டெல்லி பயணம் வெறும் சிபிஐ விசாரணைக்காக சென்றதாக நம்ம பார்க்கப்பட்டாலும் கூட அதில் சில அரசியல் திரைமறையான சில விஷயங்களும் அரங்கேறி இருக்கிறது. பெரிய அளவில் டெல்லியில் பேசப்பட்டிருக்கு. அதில் சில விஷயங்களும் தற்போது அம்பலமாயிருக்கு. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் நடிகர் விஜயை சந்திப்பதற்கு ஒரு பிரபல தொழிலதிபர் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பாஜகவுடைய ஏற்பாட்டில் தான் இந்த பிரபல தொழிலதிபர் பெரிய அளவிலான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கதா சொல்றாங்க. அதில் என்னன்னா, உங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு விஷயங்களை பார்த்து கொள்வதாகவும், இந்த முறை நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவது உங்களுடைய அரசியல் பிரவேசத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமா இருக்கும். இதை நீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாவது உங்களுக்கு 80 சீட்டுகளை பெற்றுத்தர அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். குறைஞ்சபட்சம் 50 சீட்டு நிச்சயம் இருக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தோடு 5 ஆண்டுகால ஆட்சியில் பாதி ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் நீங்க ஆட்சி செய்வதற்கான சூழல்களையும் நாங்க உருவாக்கி தரோம் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட குழுவினர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் கூட விஜய் அதுல எந்த மாதிரியான முடிவு எடுப்பதுன்னு தெரியாம இருதலை கொள்ளி எறும்ப போல சில விஷயங்களை முடிவு செய்ய முடியாம திணறி இருக்காங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல்ல கமிட் பண்ணி என்டிஏவோட நம்ம போயிட்டா தமிழகத்தை பொறுத்த மட்டும் அதிமுக அந்த விஷயத்துக்கு கமிட் ஆயிடுவாங்களா என்றதான குழப்ப நிலையில விஜய் இருந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அப்படி குழப்பமான நிலையில 80 சீட்டெல்லாம் பெற்று தர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அதிமுக எவ்வளோ சீட்டுன்னு இருக்கும், அதிமுகக்குள்ள ஏற்கனவே இருக்கிற கூட்டணிகளுக்கெல்லாம் எவ்வளோ சீட்டுகளை ஒதுக்குவாங்க, அதெல்லாம் நமக்கு சாதகமாக அமையுமா இல்லாட்டி பாதகமாக அமையுமா அப்படின்ற குழப்பத்திலையும் விஜய் இருந்துட்டு இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முனைப்புகளில் மத்தியில் இருக்கக்கூடிய மேலிடம் பெரிய அளவிலான சில விஷயங்களை நகர்த்தி இருக்கு. பல தொழிலதிபர்கள், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் விஜய் யார் சொன்னாலாம் கேட்பாரோ அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் தூது அமைச்சு அதன் மூலமாக விஜயை உறுதிப்படுத்தி இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கான முனைப்புகளை பாஜக தலைமை மேற்கொண்டிருக்குதா. விதவிதமான நேஷனலைஸ் சேனல்கள் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கு தான் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குன்னு கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வலியுறுத்தி வர நிலையில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழலில் இருக்காரு. எனவே தான் தலைநகர் டெல்லியில் நடந்த அந்த சிபிஐ விசாரணை முடிச்சு வெளியே வந்தபோது கூட ரொம்ப சிரிச்சு ஆடிப்பாடி தன்னுடைய காரில் ஏறி நின்று எல்லாருக்கும் கை காட்டிட்டு ஏதோ வெற்றியை கொண்டாடிட்டு வர மாதிரி விஜய் வெளியே வந்த அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. எனவே எல்லாத்தையும் வைத்து பார்க்கிற பொழுது தனக்கான அடுத்த கட்ட நகர்வுகளில் நிச்சயம் ஒரு தேசிய நீரோட்டத்தோடு தான் பயணிக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புவதாகவும், ஆனால் அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாம் வேண்டாங்க, இந்த முடிவை எடுத்து நம்ம இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நம்ம பெறாமல் போயிட்டாக்கா அதுவே நமக்கு பெரிய அளவில் பின்னடி ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சில அழுத்தங்களையும் தந்துட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில் விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, எப்போ எடுக்க போறாரு என்பதான கேள்விகள் தொக்கி நிற்கிறது. பாஜகவுடைய அழுத்தத்திற்குள்ள விஜய் கமிட் ஆயிட்டாலும் அந்த கமிட்மெண்ட்ல அதிமுக கமிட் ஆகுதா அல்லது அதிமுக கமிட்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு மியூச்சுவல் பாண்டிங்குள்ள அவர் கமிட் ஆறாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.